1959 ரஷ்யால இருக்கிற யுரல் மவுண்டன்ஸுக்கு 9 எக்ஸ்பீரியன்ஸான ஹைக்கர்ஸ் ஹைக்கிங் போயிருக்காங்க. இதுல ஒருத்தர் கூட உயிரோட திரும்பி வரல. இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி இவங்க 9 பேரையும் கண்டுபிடிக்கிறதுக்காக அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு டீம் இவங்க தங்கியிருந்த இடத்த கண்டுபிடிச்சப்போ அவங்க பார்த்த விஷயம், இவங்க 9 பேரும் தங்கியிருந்த டென்ட் எதுல இருந்தோ தப்பிக்கிறதுக்காக உள்பக்கத்துல இருந்து கிழிக்கப்பட்ட மாதிரி இருந்திருக்கு. சுத்தி -30°C குளிர்ல இருந்தப்போ இவங்க 9 பேர்ல 7 பேரோட பாடியில கால்ல செருப்பே இல்லாம கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் 4 பேரோட உடம்புல அவங்களோட மண்டையோடும் நெஞ்செலும்புகளும் நொறுக்கப்பட்டிருக்கு. ஆனா ஒரு சின்ன வெளிக்காயம் இருந்ததுக்கான ஒரு அறிகுறி கூட கிடையாது. அந்த 9 பேர்ல ஒருத்தரோட உடம்புல இருந்து நாக்கும் கண்களும் இல்லாம இருந்திருக்கு. அப்புறம் அதுல சில பேர் போட்டிருந்த ட்ரெஸ்ல ரேடியேஷன் பாதிக்கப்பட்டதுக்கான அறிகுறிகள் இருந்திருக்கு. இந்த கேஸ்ல மோசமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்ட்ரகிள், அதாவது போராட்டம் நடந்ததுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லையா. யார் அட்டாக் பண்ணிருப்பாங்க, என்ன நடந்திருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஆதாரம் கூட கிடைக்கலையா. இது நடந்து கிட்டத்தட்ட 68 வருஷம் ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் இந்த கேஸ் தீர்க்கப்படாம தான் இருக்குது.